friends, welcome to Updates for You channel. First time இந்த சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல TNAU கவுன்சிலிங் பத்தின அப்டேட் தான் பார்க்க போறோம். நேத்து பாத்தீங்கன்னா 7.5 ரிசர்வேஷன் ஸ்டூடண்ட்ஸ்க்கு தனியா வெப்சைட்ல PDF வந்து ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. சோ நீங்க கவுன்சிலிங்ல எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணனும், ஃபீஸ் பே பண்றது எல்லாத்துக்குமே இன்ஃபர்மேஷன் கொடுத்திருந்தாங்க. நானுமே வீடியோ போட்டு சொல்லிருந்தேன். சோ நிறைய பேர் இன்னும் கமெண்ட் செக்ஷன்ல வந்து அப்ப எனக்கு 7.5 ரிசர்வேஷன்ல சீட் கிடைக்காதா, நான் வந்து ஃபீஸ் பே பண்ணனுமா, எனக்கு ஜெனரல்ல சீட் கிடைச்சா வந்து எனக்கு ஃபுல் ஃபீஸ் இருக்குமே, என்ன பண்றது, இது போல நிறைய டவுட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக 7.5 ரிசர்வேஷனுக்கான இன்ஃபர்மேஷன் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் 7.5 ரிசர்வேஷனில் இருக்கீங்க, ரேங்க் லிஸ்ட்டில் உங்கள் நேம் வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் 7.5 ரிசர்வேஷன் கவுன்சிலிங் அதே போல் ஜென்ரல் கவுன்சிலிங் ரெண்டுலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி டு 15ஆம் தேதி வரையும் உங்களுக்கு டைம் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கவுன்சிலிங் ஃபீஸ் வந்து பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் கேட்டகரி OC, BC, MBC, DNC நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா 3000 ரூபாய் பே பண்ணணும். SC, SC, ST நீங்கள் 1500 ரூபாய் வந்து பே பண்ணணும். நாங்கள் தான் 7.5 ரிசர்வேஷனில் இருக்கமே, எங்களுக்கு தான் கவர்மெண்ட் எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்களே, நாங்கள் ஏன் ஃபீஸ் பே பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களை ஜென்ரலாக தான் கவுன்சிலிங் வந்து பே பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 7.5 ரிசர்வேஷனில் இருக்க சீட்டே வந்து ரொம்ப கம்மி தான். ஸோ நீங்கள் எல்லாருமே கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணுங்கள். அதில் யார் யாரெல்லாம் 7.5 ரிசர்வேஷனுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்க, கம்யூனிட்டி வைஸ் வந்து யார் எலிஜிபிளாக இருக்கீங்க, கட் ஆஃப் வைஸ் யார் எலிஜிபிளாக இருக்கீங்கன்னு பார்த்து உங்களுக்கு 7.5 ரிசர்வேஷனில் சீட் வந்து அலாட் பண்ணி கொடுப்பாங்க. அப்படி உங்களுக்கு 7.5ல சீட் கிடச்சி உங்களுக்கு வந்து சீட் அலாட்மெண்ட் லெட்டர் வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் கட்டின கவுன்சிலிங் ஃபீஸை உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து கட் ஆஃப் லோவாக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து 7.5 ரிசர்வேஷனில் சீட் கிடைக்கல பட் ஜென்ரலில் கிடைக்குது அப்படின்னா அந்த கவுன்சிலிங் ஃபீஸை வந்து ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை தான் வந்து இப்படி கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டைம் இவ்வளோ காம்ப்ளிகேஷனாக கொடுக்கல, எல்லாத்துக்குமே செப்பரேட் மெயில் வந்துச்சு, செப்பரேட்டாக தான் கவுன்சிலிங் அட்டன் பண்ணாங்க. இந்த டைம் ஜென்ரலாக எல்லாருமே கவுன்சிலிங் அட்டன் பண்ணுங்கள், எந்தெந்த கோட்டாக்கு யார் யார் எலிஜிபிளோ அவங்களுக்கு சீட் வந்து அலாட் ஆகும் அப்படின்ற இன்ஃபர்மேஷனை வந்து பொதுவாக வந்து TNAU சைடில் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இதனால தான் வந்து இந்த டைம் இவ்வளோ கன்ஃபியூஷன். ஸோ நிறைய பேர் நேற்றே ஃபீஸ் வந்து பே பண்ணிவிட்டு கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணிட்டீங்க. இன்னும் டைம் இருக்குது. ஃபீஸ் பே பண்ணாதவங்க பொறுமையாக ஃபீஸ் வந்து பே பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் உங்கள் ப்ரிஃபரன்ஸை வந்து மாற்றிக்கோங்க. ஆல்ரெடி கொடுத்ததே கரெக்டாக இருக்குன்னா விட்டுருங்க. இல்லை சில காலேஜஸை வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் ட்ராக் பண்ணி உங்களோட ப்ரிஃபரன்ஸை வந்து மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியமாக எல்லாருமே டவுட்டாக கேட்குறது, எங்களுக்கு ஃபீஸ் இருக்கா இல்லையா, இது போல் வந்து கேட்பீங்க. 7.5 ரிசர்வேஷனுக்குள்ளே உங்களுக்கு சீட் கிடச்சி சீட் அலாட்மெண்ட் ஆர்டரில் உங்கள் கோட்டாவில் 7.5 ரிசர்வேஷன் போட்டிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த வித ஃபீஸுமே கிடையாது. நீங்கள் வந்து கவர்மெண்ட் காலேஜில் சேர்ந்தாலும் சரி, அஃபிலியேட்டில் சேர்ந்தாலும் உங்களுக்கு ஃபீஸ் கிடையாது. அந்த ஃபீஸை வந்து கவர்மெண்ட் ஏற்றுக்குவாங்க. இன்கேஸ் நீங்கள் 7.5 ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட் தான், ஆனால் உங்களுக்கு அந்த கோட்டாக்குள்ளே சீட் கிடைக்கல, உங்களுக்கு வந்து ஜென்ரலில் தான் கிடச்சிருக்குன்னா உங்களுக்கு எல்லா விதமான ஃபீஸுமே உண்டு. ஸோ இதையுமே நீங்கள் வந்து பார்த்துக்கணும். 7.5க்குள்ளே போனால் மட்டும்தான் ஃபீஸ் வந்து கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கே தெரியும் ரொம்ப கம்மியான சீட் தான் இருக்குது. நல்ல ஹை கட் ஆஃப் எடுத்தவங்களுக்கு 7.5ல கிடைக்கும். கொஞ்சம் லோவாக எடுத்திருக்கீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் கோட்டாக்குள்ளே தான் சீட் கிடைக்கும். ஸோ நான் 7.5 ரிசர்வேஷனில் இருக்கேன், நான் ஏன் ஃபீஸ் கட்டணும், நான் ஃபீஸ் கட்டாமல் விட்டால் கவுன்சிலிங்கில் வந்து என்ன எடுத்துக்குவாங்களா, கண்டிப்பாக எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ 7.5ல இருந்தாலும் இப்போ நீங்கள் கவுன்சிலிங் ஃபீஸ் பே பண்ணி நீங்கள் வந்து அட்டன் பண்ணால் தான் வந்து உங்களுக்கு சீட் அலாட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அதையுமே நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் எதுவுமே பே பண்ணாமல் கொடுத்த ப்ரிஃபரன்ஸை அப்படியே வச்சுக்குவாங்களா அப்படின்னா கண்டிப்பாக வச்சுக்க மாட்டாங்க. நீங்கள் கண்டிப்பாக கவுன்சிலிங் ஃபீஸ் இப்போ பே பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குன்னா கீழேயும் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, தேவைப்படுறவங்க நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. ப்ரிஃபரன்சஸ் கரெக்டாக செட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு கண்டிப்பாக சீட் வந்து கிடைக்கும். 185+ இருக்கீங்க 7.5 ரிசர்வேஷன்லாம் நீங்கள் நல்ல கவர்மெண்ட் காலேஜே வைங்க, கண்டிப்பாக உங்களுக்கு அலாட் பண்ணி கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 7.5 ரிசர்வேஷனுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்தராக வந்து எனக்கு சீட் கிடைக்குமா என்னன்னு தெரியல, லோ கட் ஆஃபாக இருக்குது அப்படின்றவங்க நீங்கள் தாராளமாக என்னை காண்டாக்ட் பண்ணலாம். டொனேஷன் இல்லாமல் நிறைய ப்ரைவேட் காலேஜஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. தேவைப்பட்ட இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.